எப்படி மனுஷன் வந்துட்டு இருக்கான்றது நமக்கு தான் தெரியும். மேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ், புது ஐடி என்னுடைய பேரில் ஃபஸ்ட்டு டைமு ஒன்று உருவாயிருக்குப்பா. இதுதான் சவுதி நேஷ்னல் டேக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம், ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். என்னடா இது மண்டை அப்படின்ற மாதிரி இருக்கா. குளிச்சுட்டு எண்ணெய் தடவில் ப்ளஸ் எண்ணெயும் நான் தடவு மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் எப்பயுமே. ஸோ ஓகே, இதுதான் நம்மளுடைய மண்டை ஸ்டைல். என்ன பண்ணுறது, இந்த சைடு மட்டும் தூங்கிட்டு இருக்கு. குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே வந்தோம். ஓகே, தாடி முதல்ல மீசெல்லாம் ஷேவ் பண்ணணும். ஸோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பில் ரசிச்சு வச்சுக்கிறா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து எடுத்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். பின்னாடி உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ரொமான்சியா முன்னாடி இருக்குது. ஸோ இந்த ரொமான்சியாலேருந்து இப்போ நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ ஃப்ரீலான்சரில் வந்து நமக்கு அவ்வளோ வியாபாரம் வந்து கிடையாது. நம்மளுக்கு எப்போ வரைக்கும் கம்பெனி ஐடி கிடைக்கலையோ, நம்ம பேரில் என்னோடய ஓன் ஐடி எப்போதைக்கு கிடைக்கலையோ அது வரைக்கும் வந்து இதாகாது. அதாவது சேலரி பொறுத்து ஸ்லாட்டில் கொடுப்பாங்கல்ல, ஸ்லாட் ஐடி. ஸோ அது எப்போ வரைக்கும் கிடைக்கலையோ அது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் தான். ஸோ என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைய அப்டேட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் ஹுரூப்பில் இருக்கிறவங்க வேறு வேலைக்கு எப்படி மாறுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன தகவல் வந்து வந்திருக்கு. அதாவது இது அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து லான்ச் பண்ணலனாலும் ட்விட்டரில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த கிவா தரப்புலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஹுரூப்பில் இருக்கிறவங்க வேறு வேலைக்கு நம்மளால் மாற முடியும். ஆப்போசிட்டில் இருக்கிற கம்பெனி வந்து உங்களுக்கு கிவாவில் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களால் அந்த கம்பெனிக்கு ஜம்ப் அடித்து போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மினிமம் சவுதி அரேபியாவுக்கு வந்து 1 வருடமாவது ஆகியிருக்க வேண்டும். அதாவது இந்த கம்பெனியில் தான் உங்களுக்கு 1 வருஷம் இல்லை, மொத்தத்திலே சவுதி அரேபியாவுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 1 வருஷமாவது ஆயிருந்திருக்கணும். ஓகேங்களா? இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அதை நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த சீனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட் பண்ணிவிட்டு. ஏன்னா நானும் கொஞ்சம் டீட்டெயில் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னும் அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நிறையாவே அப்படின்றத நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் தூக்கிட்டு போகிறோம். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12-12:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் ஆர்டர் அவ்வளோவா இல்லை. அண்ணன் போயிட்டு ஒரு ஆர்டர் ஓட்டினார், 2வது ஆர்டர் இன்னும் இது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஹங்கர் ஸ்டேஷனுக்கு ஆல்சோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஹங்கர் ஸ்டேஷனுக்கும் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதுவும் வந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டிதான். லெட்ஸ் கோ. முதல்ல போய்ட்டு இந்த இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குடுன்னு ஓடி வருவோம். அப்புறம் அடுத்தது என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட ஆஃபீஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா மாற போகுதுங்க. ஆஃபீஸ் இங்கே கிடையாது, வேறு இடத்துல இப்போது மாற்ற போகிறாங்க. துமாமா ரோட்டில் வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ அதையும் சொல்லி நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போதைக்கு இப்போ இது நம்ம ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண, நம்ம ரூம்லேருந்தே ஆர்டர் கிடச்சிச்சு. அப்படியே போவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னா அப்படியே அண்ணன் ரூம் பக்கம் ட்ராவல் பண்ணுவேன். நடன ரூமில் ட்ராவல் பண்ணி நேற்று நைட்டே அவர் சமைச்சிட்டாரு. நமக்கு சாப்பிட வாய்ப்பு கிடைக்கல, நான் வெளியே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ரூமில் வந்து படுத்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் போவோம். இப்போ மதியத்துக்கு நம்ம அதை போய் சாப்பிட்றலாம் ஜெயிப்பேன். ஓகேவா? வாங்கோ. அது என்ன அப்டேட்னு இருங்க, நான் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் அதில் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இது யார் யாருக்கு பொருந்தும், குரூப்பில் இருக்கிறவங்க என்ன சிஸ்டம் ஆக்சுவலாக அப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிவாலேருந்து அப்டேட் வந்தது. ஸோ இது வந்து சவுதி வாழ் தமிழ் மன்றத்தில் தான் இந்த சோர்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஊருக்கு அதாவது வேலைக்கு வந்திருக்கீங்க, இக்காமான்றேன் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணியிருப்பீங்க, ரிசைன் பண்ணியிருப்பீங்க, திரும்பி வேறு கம்பெனி 60 நாளுக்குள்ளே நீங்கள் மாறி இருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 2 or 3 days இல்லை 5 daysக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்சென்ட் ஃப்ரம் ஒர்க், அதாவது ஹுரூப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதில் நீங்கள் இருந்தீங்க, இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பொருந்தும். ஆஹா, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது, இதில் வந்து தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு நிபந்தனைகள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மினிமம் 1 year வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஆயிருந்திருக்கணும். அடிக்காமல் கூட இருந்திருக்கலாம், வேறு கம்பெனியில் நீங்கள் மாறாமல் அப்படியே கூட இருந்திருக்கலாம், ஃபைனல் எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி யாராவது இருக்கீங்கன்னா உங்களோட கிவா ஓப்பன் பண்ணுங்கள், கான்ட்ராக்ட் எதுனா இருக்கான்னு பாருங்கள், கிவா ஓப்பன் பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். கிவா எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷனாக ஓப்பன் ஆக மாட்டேது. கூகுள் க்ரோமில் இல்லை சிஸ்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு கம்பெனியை ரிக்வஸ்ட் கொடுக்க சொல்லுங்கள், உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா டக்குன்னு அக்செப்ட் பண்ணி நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதை நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். அண்டு நம்மளுடைய வீடியோ பார்த்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 ஜிஃபேம் வந்து கஃபாலா வாங்கிட்டு இங்கே வந்து வேலைக்காக ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றதையும் நான்
மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி ஒருத்தருக்கு தேவைப்படுது. ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். டீட்டெயில் சொல்லுவோம். அவருக்கு ஓகேனா ஆஃபீஸ் லொக்கேஷன் கொடுப்போம். அவர் போகட்டும். ஓகேவா? ஓகே ஜிஃபேம். ஸோ இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு டெலிவரியை நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமலே தான் இருக்கிறோம். இதை போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குடுன்னு அண்ணன் ரூமுக்கு போய்ட்டு சாப்பாடு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய்ட்டு பார்த்துட்டு சாப்பிடுவோம். நீங்கள் லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஓகே ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கடா அப்படின்னா, இப்போ 2வது ஆர்டர் எடுத்தாச்சு ஃபயர் கிரில்லேருந்து. ஆனால் ஹோட்டல் பேர் வந்து எர்த்து பவுலாம். கொய்யாவில் வெளியே ஃபயர் கிரில்னு வச்சுட்டு தேடுன்னு தேட விட்டாங்க. ஸோ டெலிவரி ஃபீல்டில் இது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, போகும்போதே கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கணும், இது வந்து கரெக்டாக இதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு பேர் இருக்குது, ஆனால் லொக்கேஷன் எக்ஸாக்டாக இங்கே தான் முடியுது அப்படின்னா கூச்சமே படாதீங்க, நேராக போயிடுங்க அந்த ஹோட்டலுக்குள்ளே. இது இங்கே தானான்னு சொல்லி கேட்டுருங்க. பிகாஸ் க்ளவுட் கிச்சன் செட்டப் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு வருவாங்க. ரோட்டை பாருங்கள், காலியாக கிடக்கு. ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக டியூட்டி இதே தாங்க. இன்னும் 2 நாளில் சவுதி நேஷ்னல் டே வருது. அடி ரோட்டில் போட்டு பிச்சு எடுப்பாங்க பாருங்கள். அடினா அடி இல்லை, மொத்தம் ஐ மீன் அந்த இது ஃபுல்லாக கூட்டம் ஹெவியாக இருக்கும். போட்டு ஃபன் பண்ணுறது என்ன, வண்டியை டெக்கர் பண்ணுறது என்ன, வண்டியில் பச்சை கொடி கட்டுறது என்ன. இப்போ நம்ம ஊரில் நம்ம நியூ இயருக்கு பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அந்த டைமில் நிறையா அக்கிரமமும் நடக்கும், அநியாயமும் நடக்கும், நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், எல்லாமே கலந்துருக்கும் அந்த ஒரு நாளில். எப்பயுமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எனிவே, ஸோ இப்போ இந்த 2வது போய் கொடுப்போம். 3வது வருமா வராதான்றது தெரியல. அண்ணன் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. நேராக போக போகிறோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடுன்னு நம்ம அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளோதான் ஓடுதுன்னு பார்ப்போமே. ஒரு ஆர்டருக்கு 7 ரியால் தான் கொடுப்பாங்களாம். இது வந்து ஃப்ரீலான்சர். நம்ம சேலரி ஐடி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சேலரி. ஸோ 1ஆம் தேதி வரைக்கும் சும்மா எதுக்கு, அவங்க வண்டி, அவங்க பெட்ரோல் எல்லாமே அவங்களது அப்படிங்கிறதால ஸோ நம்ம எடுத்து உருட்டிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்கலாம், என்ன ப்ரோ வெறும் 7 ரியால் தானா, என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்ற மாதிரி மூஞ்சி சொல்லிக்காதீங்க. பிகாஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு டெய்லி ஒரு 20 ஓட்டினா 150 ரூபா கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான். ஸோ இப்போதைக்கு இதை ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் இது அப்பார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன். நேராக போகுது. நேராக போயிட்டு இது அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுக்கணும். லெட்ஸ் கோ. ரோடு இங்கேருந்தே கிராஸ் பண்ணிக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. பிகாஸ் 700 மீட்டர் தான். நேராக போய் நம்மளுக்கு கிடைக்கலன்னா தப்பாயிடும். இந்த பாருங்கள், அங்கே ஒருத்தன் கிராஸ் பண்ணுறான். அதே மாதிரி நம்மளும் ஒரு கிராஸிங்கை போட்டு விட்ருவோம். ஆனால் நான் பண்ணுறேன்னு நீங்களும் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரஷ் இல்லாத ஒரு ஏரியா, டெவலப் ஆகிக்கொண்டு இருக்கும் ஒரு ஏரியா இது. அதனால பிரச்சனை கிடையாது. என்னன்னே தெரில, 4,41,000 அந்த 600 அந்த இதுலேயே தாங்க நிற்கிது. டெய்லி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க, டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க பண்ண முடியும்? பழைய vlog வேணும் அப்படின்னா அதுக்கு நான் 4 வருஷம் பின்னாடி தான் போகணும், 3 வருஷம் பின்னாடி தான் போகணும். ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. பிடிச்சிருக்கிறவங்க பார்க்குறாங்க, பிடிக்காதவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் கஸ்டமர் எதுவும் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் ஜிஃபேம். ஓகே ஜிஃபேம், சோரோலியா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நம்ம இப்போ 4வது ஆர்டர் வந்து இப்போ எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் 3.4 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கேருந்து இப்போ நேராக நம்ம போயிட்டு இந்த 4வது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. மலிக்ஃபாதுக்கு அந்தாண்ட போதுங்க, கைரவான் பக்கம் போதும், அது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஆர்டர் எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் வர்றதே கம்மியாக இருக்குது, அதை நம்ம எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான். கேஸ் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா முன்ன மாதிரி இல்லைங்க. ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ்லாம் மாறி இருக்குது. சாரி கைஸ், மம்மி காலிங், அதனால் ஃபோன் கட் ஆகிடுச்சு. அவுட்ருக்கு வந்தாச்சுங்க இந்த ஆர்டரை தூக்கிட்டு. பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. 10 ரியால் தானே இதுக்கு கொடுத்தான், இதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் என்ன தூக்கிட்டு வந்தான்னு இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாங்க, 10.50 தான், இதுக்கு இவ்வளோ தூரமா? சிட்டியை விட்டே வெளியே கொண்டு வந்துட்டானே. ஓகே, ஸோ சவுதி வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப மாறிடுச்சு. குறிப்பாக ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்தமாக வண்டி எடுத்து ஓட்டணும்னு நினச்சி ஆப் வாங்கினவங்க நிறைய பேர். இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அந்த வண்டி எடுத்துருக்கவே மாட்டேன். இவ்வளோ ரூல்ஸ் மாறும், எங்கேயும் வெளியே வேலை பார்க்க விட மாட்டாங்க, எல்லா ஐடியும் பந்தாகும், கொஞ்சமாவது யாராவது டிப்ஸ் கொடுத்துருந்தா கூட முடிச்சிருந்துருக்கலாம். இருந்தாலும் கஃபாலாக போகணும்னு நினச்சிட்டே தான் இருந்தோம். இந்த கார் வாங்கிறதுக்கு முன்னாடி போயிருந்துருக்கலாம். இப்போ அது ஒரு செலவாக நிற்கிது. அதை வந்துட்டு நம்ம ரெண்ட்டு கொடுலான்னு தான் இருக்கிறோம். ரெண்ட்டுக்கு யாருன்னா கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா சேல்ஸுக்கு கொடுத்துடலாம், அவ்வளோதான். போலீஸ்காரங்க நிற்கிறாங்க பாருங்கள். பிளாக் வண்டி, ப்ரைவேட் வண்டி தான். இந்த பிளாக் கலர் பாருங்கள், ட்ரக்கு பின்னாடி நிற்கிது. எங்கேப்பா போகுது இந்த இது? எனக்கு ஒன்றுமே புரியல. நேராக போகுது அது பாட்டுக்கும். இது என்ன இடம் ஏதுன்னு கூட ஒன்றும் தெரியல. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. போவோம், எங்கே போய் டெலிவரி கொடுக்குதோ கொடுத்துட்டு மறுபடியும் யூட்டனை போட்டு நேராக உள்ளே ஓடி வருவோம். ஏதோ ஏரியா தான் இதுவும், வித்தியாசமான ஒரு ஏரியாவாக இருக்குது.
இன்னும் 1.2 கிலோமீட்டர் தான் கைஸ் இந்த 4வது ஆர்டர் நம்ம இறக்கி விட்றதுக்கு. செம வெயில் அடிக்குது, கேமரா லென்ஸு வீணாக போயிட போகுது. நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஜி ஃபேம், ஒரு வழியாக வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. 4 ஆர்டர் தான் வந்து பண்ணோம். 5வது ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனிலேருந்து எனக்கு கால் வந்துருச்சு. கீட்டாலேருந்து இதில் ஹங்கர் ஸ்டேஷன்லேருந்து ஐடியை க்ரியேட் பண்ணிட்டோம்பா. ஸோ இந்த மாதிரி இன்னொரு நம்பர் கொடுத்தீங்களான்னு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி காட்டுது, புது நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி இப்போ அதையும் கொடுத்தாச்சு. ஸோ நைட்டுக்குள்ளே உங்களுக்கு கால் வரும் அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன சொன்னார், நீ ஓட்டாத விட்டுரு, நீ ஓட்டுறது வேஸ்ட்டு. நான் சொன்னேன், ஏன் கீட்டாவில் ஓட்டுறது வேஸ்ட்டு, இப்போதைக்கு டெம்பரரி ஐடி கொடுத்தாங்களே அதில் ஏன்பா வேஸ்ட் அப்படின்னோடனே, இப்போ என்ன நாளைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உனக்கு ஐடி ரெடி ஆகிடும், இல்லை நாளைக்கு காலையில் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நீ என்ன இது வரைக்கும் 4 தான் ஓட்டியிருக்கேன், ஒரு ஆர்டருக்கு 7 7 8 9 கொடுப்பேன், ஓட்டுவேன், அது என்ன பிரயோஜனம்? அடுத்த மாதம் 15ஆம் தேதி அந்த காசை கொடுப்பாங்க. அதுக்கு நாளைக்கு ஹங்கர் ஸ்டேஷன் வருது, கம்பெனி வண்டி பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிரு, டார்கெட் அச்சீவ் பண்ணு. சாக்கடை தண்ணி இந்த டேனேஜ்லேருந்து ஒரு வீட்டு இப்படி வருது. எப்படி மனுஷன் வந்துட்டு இருக்கான்றது நமக்கு தான் தெரியும். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் சுத்தம் பத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏதோ தண்ணி இப்போ 2 நாளாக ஃபுல்லாக ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக வாஷிங் மிஷின் அது இன்னும் வச்சு துணி துவைச்சிக்கிறாங்க. இந்த ஏரியா நல்லாயிருக்கு. இது நம்ம காம்பவுண்ட் இல்லை, நமக்கு பக்கத்து காம்பவுண்ட் இது. ஏன்னா இது காம்பவுண்டில் கடை இருக்குது, அதனால் வந்தேன். ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு அனதர் டே ஜி ஃபேம். எப்படி இருக்கீங்க? பைக் எல்லாம் பல்சரை பாருங்கள், பாட்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க. ஏதோ ஃபோருக்கு பெண்டாக என்னன்னு தெரில. நேற்று ஒரு வண்டிக்கு கிளச் பிளேட் வேலை டெய்லி நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போ அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்து போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம். ஹங்கர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் டேரக்ட் மெசேஜ் வரல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு. உள்ள டாக்குமெண்ட் ஏதோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அண்ணன் தான் ஜாய்ஸ் ஐடியை அவரோட பேரில் போட்டு கொடுத்தாரு. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ் இப்போ ஃப்ரீலான்சர் தான், கஃபால் ஐடி தான், ஒர்க் ஆகல. என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக நஃபாத் கேட்குது. இப்போது நஃபாத்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சிஸ்டம் படி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்கு. இங்கே வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு, வண்டியெல்லாம் தூசி ஆகிட்டுருக்கு. பாப்பா வண்டியெல்லாம் சேமாக தூசி ஆகிட்டுருக்கு. அப்படியே இதையும் இப்போ இது பண்ணுவோம். அப்புறம் அந்த மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அதனால் இப்போ நம்ம நேரம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட் போட போகிறோம். போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து டே 2. ஓகேவா? ஓகே ஜி ஃபேம்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக ஆஃபீஸ்க்கு இப்போ கிளம்பிட்டோம். ஆனால் நம்ம டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு போகல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே தான் போனோம், என்ன சொல்கிறது, ஹோட்டலுக்கு போனோம். கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு சப்பாத்தியும் கடலைக்கறியும் வந்து அடித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. எனவே இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆஃபீஸில் இப்போ வேலை இருக்குது. ஒன்று நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 21ஆம் தேதியே ஷிஃப்டிங் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம். பழைய ஆஃபீஸ் அங்கேயே இருந்துச்சுன்னா நம்மளது ஹங்கர் ஸ்டேஷனுக்கு போட்டிருக்கோம். இன்றைக்கி நேற்று மெசேஜெலாம் வந்துருந்துச்சு, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன், அண்டர் ரிவ்யூவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா சூப்பரு. 2வது கீட்டாக்கு ஐடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுப்போம். ஏன்னா ரூம்லேயே உட்காந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அப்பப்போ அவங்கள்ட்ட நம்ம மூஞ்சை காமிச்சிக்கிட்டே இருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா நேராக H+ நடுவில் வர ஹங்கர் ஸ்டேஷன் ஓட்டிகிட்டு இருந்தோம், எல்லாத்துக்கும் மூடிட்டாங்கன்னு சொன்னோம் தெரியுமா, ஐடியெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சின்னு. அந்த ஆஃபீஸ்க்கு போகணும். அதுலேருந்து கொசராக இருந்த சேலரிலாம் வந்துருச்சு. மீதி இது எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த பேப்பரை கொண்டு வந்து மேலே கொண்டு போங்க. கைஸ், அண்ணன் வந்து ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு. அதை பேப்பர் அவங்க கொடுத்ததை தூக்கிட்டு அவரோட வண்டியில் வச்சுட்டு வந்துட்டாரு. வரவில்லை, அது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. மறுபடியும் போனால் எழுதி கேட்டால் கொடுத்துருவாங்க. இருப்பா, வந்துக்கிட்டே இருக்க. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் வண்டியெல்லாம் பார்த்து உஷாராக ஓட்டணும் வச்சுப்பேன். தெரிதா, எல்லாம் உள்ள பூந்துக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம தான் பார்த்து உஷாராக இருக்கணும். 2 ஆஃபீஸ்லேயும் இப்போ போயிட்டு வேலையை முடிப்போம். அண்ட் நம்ம புது ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா துமாமா ரோட்டுக்கு போகுதுங்க. துமாமா ரோட்டுக்கு போகுது. அங்கே நம்மளுக்கு ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சரியில்லை. ஸோ அதுவும் நாங்கள் தர்த்தீப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்த்தீப்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம். ஸோ அதுவும் பண்ணாங்கன்னா மேபி இந்த ஆஃபீஸ் இப்போ அங்கே போகிறதால எங்களுக்கும் என்ன டவுட் வருதுன்னா, அங்கே தான் ரூமும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அந்த ஏரியாவில் ஆல்ரெடி நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரைடர் சூர்யா அவங்களும் அந்த துமாமா ரோட்டில் தான் ரூம் கொடுத்துருக்காங்க கம்பெனியில், அங்கே தான் அவரும் ஸ்டே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான். ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு. இப்போ வாங்க ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட்டை போட்டு நேராக என்னென்ன ஆச்சுப்பான்னு சொல்லி கேட்டுட்டு வருவோம். மேம், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்டேஷன் ஐடி ப்ராப்பராக போட்டாச்சு. ஒர்க் பண்ண போகிறோம் நாளையிலேருந்து, 4ஆம் ஒர்க் பண்ண போகிறோம். நாளைக்கு சவுதியோட நேஷனல் டே இருக்கிற இதில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் வம்பு. அதனால் இன்றைக்கி ஜஸ்ட்டு நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஷிஃப்ட் அதில் இருக்குது. புக் பண்ணி ஒரு ஓட்டம் ஓட்டி பார்ப்போம். புது ஐடி ஆன் பண்ணால் ஆர்டர்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு H+க்கு வந்திருக்கிறோம் அந்த சம்பளத்தோட பாக்கியை வாங்குறதுக்கு. ஆனால் லெட்டர் அண்ணன் வீட்லேயே வச்சுட்டு வந்துருச்சு, அவன் எழுதி கொடுத்தது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நேரில் போய் காம்போ நம்பர் சொன்னால் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோம். அதை எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது,
கேஷை வாங்கிட்டு ஹங்கர் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஒரு 2-3 ஆர்டர் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து விட்டோம். இங்கிட்டு வந்து நம்மளுக்கு ஹங்கர் ஸ்டேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். இது 2வது டெலிவரி. ஆனால் என்ன, இந்த ஹங்கரில் எனக்கு பிடிக்காத ஒன்று என்ன, இந்த ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட் எடுத்துப்பாங்க. இதை எடுத்துகிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறன்ற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க எப்போ எடுத்து நமக்கு கொடுத்து நம்ம எப்போ போகிறது, இது ரொம்ப கடுப்பாகுங்க. திஸ் இஸ் சிக்கன் பாப்கார்னு, எல்லாம் ஃப்ரோசன் சிக்கன் ஐட்டம்ஸ். போகலாம் வாங்க. ஓகே ஜிஃபேம் 2வது ஆர்டர் ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. இந்த ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படபடப்பு ஜாஸ்தி ஆகிடும். வர எல்லா டெலிவரி போய் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஹங்கர் ஸ்டேஷனில் அண்ட் ஜாய்ஸில் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட் இந்த காய்கறி லொட்டு லொசுக்குன்னு வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கும்போது மெதுவாக தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு எடுத்து கொடுப்பாங்க. அது கூட ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். ஆனால் யாராவது ஒரு ஆள் அதுலேருந்து தப்பாக ஏதாவது ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டாங்க, இல்லை சேர்த்து வச்சு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு சொல்லி நேராக வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்று இதை மாற்று, ஐயோ அந்த பொருளை செக் பண்ணி இந்த பொருளை செக் பண்ணுன்னு சொல்லி ஊர்பட்ட டைம் ஒழுத்திடுவாங்க. அங்கே இருக்காரன் கண்ணாமின்னு தூக்கி போடுவான். நம்மளுக்கு புது ஐடி என்னுடைய பேரில் ஃபஸ்ட்டு டைமு ஒன்று உருவாயிருக்குப்பா. ஹங்கர் ஐடி, ப்ராப்பர் கஃபால் ஐடி நம்ம என் பேருக்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுதான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இது 2வது ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டரு 2.5 கிலோமீட்ரு, இப்போ இது 3.5 கிலோமீட்ரு. அடுத்து ஒரு 4.5 5 சொல்லி இப்படி ஆரம்பிப்போம் போல். பார்ப்போம். இப்போதைக்கு ஆனால் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு நம்ம வந்து காலையில் ஒரு ஹாஃப் டே மட்டும்தான் ஓட்ட போகிறோம். பிகாஸ் நாளைக்கு நேஷ்னல் டே. இன்றைக்கே நைட்டெல்லாம் இப்போ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நாளைக்கும் பயங்கரமாக இருக்கும். அதில் போய் ஒரு இடத்துல நம்ம மாட்டணும் அப்படின்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். அதனால் நாளைக்கு ஒரு நாள் நம்ம ஓட்ட போகிறதில்ல. இதுதான் ரீசன் நாளைக்கு ஓட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு. ஏன்னா சவுதி ஃபவுண்டிங் டே, இந்த நேஷ்னல் டே இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்கா ஹித்தின் பக்கம்லாம் பயங்கர டிராஃபிக் ஆகிடும். அதனால் நம்ம இருக்கிறதே மெயின் அந்த ஏரியாவில் தான். இப்படிலாம் மாட்டிக்கிட்டோன்னா செம்மையாக இன்ச்சின்ச்சா நவுந்து போவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்ம வந்து பார்த்திக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஓட்ட மாட்டோம்னு சொன்னது. 4 காலையில் 8 மணிக்கு அலாரம், 7:30 மணிக்கு அலாரம், 8 மணிக்கு வண்டி ஸ்டார்ட். அவ்வளோதான். ஒரு மதியம் 4 மணிக்கு உள்ளே நம்ம வந்து ஒரு 15 மினிமம் நம்ம டார்கெட்டை தாண்டிடணும், எவ்வளோ தூரம் போட்டாலும் சரி. ஏன்னா இப்போ மதரசா டைம் வேறு இருக்குது அப்படின்றதால டிராஃபிக்லாம் நிறையா ஆகும். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு இந்த காஃபி டைமெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கணும். அதில் கவரப் பண்ணிட்டு தான் நம்ம மீதி நாள் ஏதாச்சும் ஓட்டணும். பிகாஸ் கீட்டாவில் வந்து நம்மளுக்கு 400 தலை, இப்போ இதில் வந்து இப்போ ஹங்கரில் நம்மளுக்கு 450க்கு மேலே ஓட்டினா ஒரு ஆர்டருக்கு 7 ரியால். அதே தான் வண்டி கிண்டி பெட்ரோல் எல்லாமே அவங்களுக்கு தான். அப்படிங்கிறதால பிரச்சனை கிடையாது. அடிச்சு நவுத்திட்டு நம்ம மட்டும் ஓட்டிகிட்டு வந்துடலாம். சரி ஓகே வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம், இதை போய் முடிப்போம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்தாச்சு, அண்ணனை இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ அண்ணன் போய்ட்டு வண்டி சாவி எடுக்க போயிருக்காரு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கர் ஸ்டேஷன் ப்ராப்பர் என்னோட பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. கீட்டாவும் ப்ராப்பராக நம்ம ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கு. கீட்டாக்கு தான் நம்ம மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் வச்சுருந்தோம். பட் ஸ்டில் அது இன்னும் நம்மளோட பிளாக் லிஸ்ட்லேருந்து நவுரலன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஹங்கர் ஸ்டேஷனுக்கு நேற்று தான் கொடுத்தேன், இன்றைக்கி அப்ரூவ் ஆகி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. கடைக்கு வந்திருக்கேன். இப்போ வாங்க டியூட்டி கிளம்புவோம் நம்ம. ஓகே ஸோ ஜிபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ கிளம்பி வந்து விட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம செல்ல வேண்டியிருக்கிறோம் 4வது டெலிவரிக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு, இங்கிட்ட கொண்டு ஓடுவோம். 3வது இப்போ இந்த பில்டிங் மேலே போய்ட்டு நம்ம கொடுத்துட்டு வந்தாச்சு. ஹங்கர் ஸ்டேஷன் பேக் டு பேக் ஆர்டருமே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பேட்ச் 6ல் இருக்கிறோங்க. இப்போ தான் எனக்கு ஆன் பண்ணியிருக்கிறதால பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 6ல் வச்சுருக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்குது. 4வது ஆர்டர் இப்போ நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம் ஜிஃபேம். இதில் எத்தனை முடியும்னு தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து சவுதி நேஷ்னல் டே நாளைக்கு, அதனால் இன்றைக்கி நைட்டே எல்லாம் பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு வந்து ஹங்கர் ஸ்டேஷனில் ரிவார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. 20 ஆர்டர் முடிச்சோன்னா 70 ரியால் கிடைக்கும். 27 ஆர்டர் சம்திங் முடிச்சோன்னா 120 ரியால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் 27க்கெலாம் வாய்ப்பே இல்லை. அதுவும் நைட்டு 2 மணிக்குள்ளே. மணி வந்து இப்போவே 7:30 மணி சம்திங் எவ்வளோ ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ எடுத்துகிட்டு போவோம். இந்த ஆர்டருக்கு 10 கிலோமீட்டர் ட்ராப் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு கொடுன்னு நேராக நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்கிட்ட போகணும். அந்த ஏரியாவில் உள்ளே போய் தள்ளி விட்டுட்டோம். சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. நேராக போவோம். டியூட்டி ஜாயின் பண்ணியாச்சு கைஸ். ஃபுல் ஃபோர்ஸில் இப்போ நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். கீட்டாது நம்ம ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது ட்ரை பண்ணது, பிளாக் லிஸ்ட்டில் போய் உட்காந்தது தான் கொய்யால் இன்னும் அதை நவுத்த முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் கீட்டா ரெடி ஆகணுன்னே நம்ம கீட்டாக்கு ஜம்ப் அடிச்சிடலாம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இது தான் என்னது, இப்போதைக்கு ஃபுல் டு ஃபுல் ஹங்கரில் தான் நம்ம இப்போ டெய்லி பேசிஸில் இப்போ டெலிவரி நம்ம பண்ண போகிறோம். என்ன கீட்டாவில் ஓட்டினா 400 ஆர்டர் கொடுக்கணும், ஹங்கர் ஸ்டேஷனில் வந்து நமக்கு 450 அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இப்போது நேஷ்னல் டே அப்படிங்கிறதால ஜிஃபேம் பயங்கரமாக அலப்பறை பண்ணுவாங்க. நிறைய ஊருப்பட்ட இடத்துல இப்போ ராவடி பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற அராத்து பசங்களும் சரி, நல்ல பசங்களும் சரி, அராத்து பசங்க தான் ஊருப்பட்ட இது பொண்ணுங்க மேலே எடுத்து அந்த பஞ்சு மாதிரி நூலாக இப்போ ஸ்ப்ரே ஒன்று வரும் பாருங்கள் ஒயிட் கலரில்,
நுரையாக அடிக்கும் பாருங்கள். அதை தூக்கி அடிக்கிறது என்ன, அடுத்தவங்க விட்டு கார் கண்ணாடியில் அடிக்கிறது, கொஞ்சம் கண்ணாடி இறங்கி இருந்துச்சுன்னா தூக்கி அதில் அடிச்சுட்டு ஓடுறது. போலீஸ்காரங்க பெட்டி பெட்டியாக வண்டி வச்சுட்டு நிற்பாங்க. அராத்து பண்ணுறோம் எல்லாத்தையும் தூக்கி போடுறா உள்ளன்னு எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கி உள்ளே போடுவானுங்க. அது வேறு ஒன்று இருக்குது. எனிவே ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, கடைக்கு தான் இருக்குது. ஓகே நிப்பாட்டுவோம். இதில் எந்த கடைன்னு சொல்லி தெரியல, பார்க்கலாம் வாங்க. சூஷியா? இங்கே எதுவும் எனக்கு சூஷி இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓதோ இதான் கடை கேக் கடை கைஸ். இந்த கடை வாங்க போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5வது ஆர்டர் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். அகெயின் அந்த ஒத்தேம் சூப்பர் மார்க்கெட் சிக்கியதால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த ஒத்தேம் சிக்கிருச்சுன்னா அவனுங்க போய் பார்த்து ஒரு பொருளும் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். 5வது ஆர்டர் இப்போ நம்ம எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு போயிட்டுருக்கோம். ஸோ ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மினிமலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்ல முடியாது, அதாவது ரொம்ப இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளது வந்து இன்றைக்கி தான் ஆன் பண்ணியிருக்காங்க புது ஐடி அப்படிங்கிறதால பேட்ச் 6ல் இருக்குங்க. இதுக்கு மேலே நான் வர்ற எல்லா இதுவுமே நான் அக்செப்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு நல்ல இதுக்கு நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் பக்காவாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கோல்மால் இல்லாமல் ப்ராப்பராக கொண்டு போய் நான் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னா வாரம் எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேட்ச் வந்து மாறும். அதாவது நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சு அதில் பாஸ் ஆனோன்னா ஒன்று எப்படி நம்மளுக்கு மார்க் வருமோ அந்த மாதிரி மார்க் அப்படியே எனக்கு குறைஞ்சிட்டே வரும். இப்போ நான் 6ல் இருக்கேன்னா 6னா இது ரொம்ப மோசமான நம்பரு. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணதுக்கே இப்படி வச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 6லேருந்து அப்படியே அடுத்த வாரம் 5க்கு வருவேன் சொல்ல முடியாது. டேரெக்டாக 4க்கு கூட போடுவாங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா. அது இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே எவ்ரி இது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்ரி சண்டே ஒரு ஒன் வீக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இதை இவங்க அப்படி மாற்றி அமைச்சு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆஹா என்ன முரட்டுத்தனமான டிராஃபிக் இருக்கும் போலியே கைஸ். ஐயோ போன வாட்டி இங்கே தான் வந்து மாட்டினேன். ஏன் இன்றைக்கி இதில் வந்து இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்றது எனக்கு சத்தியமாக புரியல. எனிவே ஸோ நம்ம போவோம். இப்போ அங்கே போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுன்னு நம்ம மறுபடியும் வருவோம் 6வது அக்செப்ட் பண்ணுறதுக்கு. அண்ணனுக்கு தூக்கி போட்டால் 25 கிலோமீட்டர் போ அப்படின்னு சொல்லிட்டு 37 நிமிஷம் காட்டுதுன்னாங்க. இன்றைக்கி நேஷ்னல் டே அப்படின்றதால வேறு அங்கங்கேயும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம பார்த்து உஷாராக தான் இருந்துக்கணும். எப்படி போகிறாங்க பாருங்கள் எல்லோரும் பூந்து நம்மளும் விடக்கூடாது. அப்படியே ஈஸியாக உள்ளே பூந்து தான் நம்மளும் ஓடிக்கணும். இவங்களுக்குன்னு இடம் கொடுத்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. லேண்ட் க்ரூசர் கைஸ் பாருங்கள், லேண்ட் க்ரூசர் முன்னாடி போகுது. எல்லாத்துக்கும் மேலே அதுகிட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா ட்வின் டர்போ. ஒரு டர்போ வச்சாலே பட்டையை கலப்போம். பயபுள்ள டொயேட்டாக்காரன் இதில் 2 டர்போ தூக்கி வச்சுருக்கான். ட்வின் டர்போன்றதால இன்னும் மாசு பட்டையை கலப்போம். எனிவே ஸோ இப்போ அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம உள்ளே பூந்து டேய் ஏன்பா இப்போ தான்ப்பா உன்னை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்தேன். இல்லை ட்வின் டர்போ கைஸ் எல்லாம் கொடியை கட்டிட்டு பட்டையை கிளப்புறாங்க தெரியுதா. இதுதான் சவுதி நேஷ்னல் டேக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பட்டையை கிளப்புறாங்க. நம்மளும் அப்படியே போவோம். இப்போ கொடியை கட்டிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாம் கிட்ட அந்தாண்டி இன்னும் வண்டிங்கெல்லாம் கொடியாக கட்டியிருக்கு. செம ஃபன் பண்ணுவாங்க கைஸ். எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நாளைக்கு வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேக் கேமராவை என் பக்கம் திருப்பினேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ நம்ம 5 லட்சம் அடிக்க போகிறோன்னு தெரில. 1 மில்லியன் என்னோடய ஏம், ஆசை, டார்கெட் எல்லாமே. ஆனால் 5 லட்சம் தொடுறதுக்கே எப்படி நாக்கு தள்ளுன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஓகே எல்லாமே ஒரு நாள் நடக்கும். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டுக்கு என்ன வருமோ அதுதானே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் கைஸ். சேம் தானே. ஓகே ஜி ஃபேம்ஸ் என்னவோ பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ ஏன் இப்போயே நான் முடிக்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் லென்த்தாக பேசிட்டு நான் முடிச்சுருந்துருக்கலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். எடிட்டர் வேறு டென்ஷன் ஆகிடுவார். அதனால தான் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல், குட் நைட்.